الحمد لله نحمده ونستعينه ونستغفره سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து ஆளுகின்ற ஏகநாயகன் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்காக மாத்திரமே தகுதியானவன் என்று சான்று கூறியதோடு ஆனால் அனுப்பப்பட்ட எம்முயிரில் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதரும் என சாட்சி கொள்கிறேன். சலாத்திலும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் எம்முயிரில் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை விழுமியங்களை பேணி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் எம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையை நோக்கி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக தனக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மிக அற்புதமான ஒரு படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறார். மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும், மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களும் அல்லாஹு தாலாவுடைய குதரத்தையும் வல்லமையும் புடம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய மிகப்பெரிய ஒரு குதரத்தாக படைத்து இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அனுப்பியிருக்கிறார். இந்த குறுகிய கால வாழ்க்கையில்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல பண்புகள் சேருகின்ற பொழுது அந்த மனிதன் பெறுமதியாக மாறுகிறான். அதே நேரம் அந்த மனிதனிடத்தில் கெட்ட குணங்கள் சேருகின்ற பொழுது அந்த மனிதன் துன்யாவிலேயும் ஆகிராவிலேயும் பெருமதியையும் இழந்து விடுகிறார். உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக அழகான பண்புகள் நிறையவே இருக்கின்றது. விட்டு கொடுப்பும், மன்னிப்பும், உதவி செய்யும் தயாளத்தன்மை, பிறருடைய துன்பத்தில் பங்கேற்கும் அந்த சுபம், இது போன்ற விடயத்தில் ஒரு மனிதன் ஈடுபடுகின்ற பொழுது அந்த மனிதன் பெறுமதியாக மாறிவிடுகிறான். அதே நேரம் ஒரு மனிதனிடத்தில் கெட்ட குணங்கள் இருக்கின்றது. இரு சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை உண்டு பண்ணுகிறார், இன்னும் ஒருவருடைய குறையை அம்பலப்படுத்துகிறார், குடும்பத்திலே பிளவுகளை உண்டு பண்ணுகிறார், தொழிலில் மோசடி செய்கிறார், அவரிடத்தில் நம்பிக்கை இல்லை. இப்படியாப்பட்ட பொய், புறம், கவடம் போன்ற மோசமான பழக்கங்கள் ஒரு தன்மை ஒரு மனிதனோடு சேருகின்ற பொழுது அந்த மனிதன் பெருமை இல்லாதவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் நல்ல பண்புகளை எடுக்கின்ற பொழுது பெருமதியாகவும், நல்ல பண்புகளை புறம் தள்ளுகின்ற பொழுது அவன் பெருமதி இல்லாதவனாகவும் மாறுகிறான். உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் தான் சம்பாதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் வெட்க சுபாவம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இலக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய ஒரு பண்பாக இந்த வெட்க சுபாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபில் வெட்கத்தோடு வாழ்ந்த நபிமார்கள், நல்ல பெண்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். ஏன் இந்த உலகத்தில் மனிதன் வெட்க சுபாவத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்கிறார். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு வெட்க சுபாவத்தோடு இருந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வெட்கத்தை நேசித்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னம் தனியாக மிஹ்ராபிலே இருக்கின்ற போது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே போகிறார்கள். தன்னம் தனியாக ஹதரத் மரியம் இருக்கின்ற பொழுது ஒரு அன்னி ஆண் நுழைகின்றார். அந்த அன்னி ஆணுடைய குரலை அவர்கள் கேட்கின்றார்கள். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னம் தனியாக இருக்கின்ற பொழுது ஒரு அன்னி ஆணுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்தார்கள். ஏன்? அவ்வளவு தூரம் அவர்கள் வெட்கத்தை நேசித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அந்நிய ஆணுடைய குரலையும் அவர்கள் கேட்டதே கிடையாது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டதுடன் உடம்பெல்லாம் நடுங்கடுங்க ஆரம்பித்தது, உடம்பு முழுவதும் வேர்வைகள் கொட்ட ஆரம்பித்தது. ஏனென்றால் வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்று நினைத்தேனோ, வாழ்க்கையில் எதை என்ற வாழ்க்கையில் அணையக்கூடாது என்று நினைத்தேனோ அந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டதோ என்று பயந்தார்கள். ஒரு அந்நியான் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இவர்களுடைய சத்தத்தை கேட்டு அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள் என்றால் எவ்வளவு தூரம் தண்ட வாழ்க்கையில் வெட்க சுபாவத்தை பேணி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பண்புகளை பற்றி சொல்கிறார். அவர்கள் ஃபிரௌனுடைய கடுபிடிகளுக்கு மத்தியிலே மதியனை நோக்கி செல்லுகின்ற பயணத்தில் இடைநழுவில் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தன்னம் தனியாக இருந்தார்கள். அந்நிய ஆண்களோ அந்நிய பெண்களோ கிடையாது. பாவம் செய்வதற்கு முழுமையான சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் ரப்புக்காக வேண்டி பயந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் வெட்கத்தை ஒரு கேடயமாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் வெட்கத்தை ஒரு முக்கியமான அம்சமாகவும் பேணினார்கள். அதனால் அந்த பெண்களை பின்னாலே அனுப்பி அவர்கள் முன்னாலே சென்றார்கள். ஏனென்றால் என்னுடைய வெட்க சுபாவம் பெண்களின் சகவாசத்தில் சீர்குலைந்து விடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தூரம் எங்களுக்கு வெட்கத்தை பேணி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனிலே எங்களுக்கு பல சம்பவங்களை சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான்,
வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இருப்பதற்கான காலம் கொஞ்ச காலம்தான். உலக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு குறுகிய கால வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வெட்க சுபாவத்தை பேணியவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் எவ்வளவு காலம் எவ்வளவு தூரம் வெட்கத்தை நேசிக்க வேண்டும்? இமாம் இப்னுல் கய்யூம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்றால், ஊரில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் மாத்திரமல்ல, தொழில் செய்யும் இடத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய ஆசான்களுக்கு முன்னால் மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதன் வெட்க சுபாவத்தை பேணி நடக்கக்கூடியவனாக மாற வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அரபிலே வெட்கத்தில் ஹயா என்று சொல்வார்கள். அந்த ஹயா மனிதனுடைய உடம்பில் ஹயாத்திருக்கும் காலமெல்லாம் அந்த முறை பேணப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக இந்த வெட்கத்தை பற்றி விவரித்து காட்டினார்கள். உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏராளமான கட்டளைகளை வைத்திருக்கிறான், ஏராளமான மார்க்கத்தினுடைய கடமைகளை விதியாக்கி இருக்கிறான். இவைகளை செய்வதற்கு ஒரு மனிதனிடத்தில் வெட்க சுபாவம் வேண்டும். அந்த மனிதனிடத்திலே வெட்கம் இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில, தொழுகையில் ஒரு பேணுதல், அமல் இபாதத்தில் ஒரு ரசனை, கொடுக்கல் வாங்கலின் நேர்மை, இது போன்ற பண்பாடுகளில் அவன் சீராக இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஈமான் பித்உன் வ ஸபஊன ஷுஅபா. ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. ஹஜ் என்றும், ஜகாத் என்றும், நோன்பென்றும், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, ஏராளமான அம்சங்கள் இருக்கின்றது. இப்படி 70க்கு மேற்பட்ட ஒரு மனிதனால் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. ஆனால் இவைகள் எல்லாம் செய்வதற்கு அடிப்படையானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான். ஈமான் தான் இவைகள் அனைத்திலும் அடிப்படை என்று சொன்னார்கள். எந்த மனிதத்தில் ஈமான், எந்த மனிதத்தில் இந்த வெட்கம் என்ற ஒரு சுபாவம் இருக்கின்றதோ அவனுக்குத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்து கொள்ள முடியும். இல்லை என்றால், தன் வாழ்க்கையில் வெட்க சுபாவம் இல்லை என்றால் அவன் விரும்பியதை செய்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா லம் தஸ்தஹி, உனக்கு வெட்க சுபாவம் என்ற ஒன்றே இல்லை என்றால் ஃபஸ்னா மா ஷி'த, நீ விரும்பியதை செய்து கொள்ளலாம். தாய் தாப்பனோடு பிரச்சனைப்படலாம், கணவன் மனைவிக்கிடையில் பிளவை உண்டு பண்ணலாம், கொடுக்கல் வாங்க நீ மோசடியையும் செய்யலாம், ஊரில் உலகத்தில் குழப்பவாதியாகவும் நீ நாரலாம். ஏனென்றால் அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து வெட்க சுபாவம் என்ற ஒன்றை கிளட்டி விட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஸ்னா மா ஷி'த, நீ விரும்பியதை செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய போதனைகளில் எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு பிரச்சாரம் வெட்க சுபாவமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மிம்மா அத்ரக்கன் நாஸ் மின் கலாமின் நுபுவா. நபிமார்களுடைய போதனைகள் அனைத்திலிருந்து எல்லா சமூகத்துக்கும் சென்றடைந்த ஒரு விடயம் வெட்க சுபாவம். உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும், உலகத்தில் வாழ்ந்த எல்லா நாதாக்களும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெட்க சுபாவத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த நெறிமுறையை காண்பித்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் வெட்கம் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. வெட்க என்பது ஒரு முக்கியமான அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல் ஹயா லா யத்தி இல்லா பிகைர். வெட்க சுபாவத்தோடு இருந்தால் அந்த வெட்க சுபாவம் அந்த மனிதனுக்கு நலவை கொண்டு வந்துவிடும். அந்த வெட்க சுபாவத்தினால் ஒரு மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. அந்த வெட்க சுபாவம் உள்ள மனிதன் அல்லாஹ்விடத்திலும் பொதுமக்களிடத்திலும் கண்ணியம் கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்க சுபாவம் இவ்வளவு பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெட்க சுபாவத்தை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது மனிதர்களிடத்திலே இருந்து வெட்க சுபாவம், ஒழுக்க விழுமியங்கள், பண்பாடுகள் எல்லாம் கிளட்டப்படும். இது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் நினைக்கின்றோம் வெட்கம் என்பது வெறுமனே பெண்களுக்கு மாத்திரம்தான், வீட்டிலே இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் பெண்கள், அந்த பெண்களுக்கு மாத்திரம்தான் வெட்கம், நாங்கள் ஆண்கள் விரும்பியதை செய்யலாம், விரும்பிய மாதிரி நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு கிடையாது. வெட்கம் என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கின்றது. மனிதன் கபரை சென்றடையும் வரைக்கும்
அவனுடைய வாழ்க்கையில் பேணப்பட வேண்டிய ஒரு பண்பாடு வெட்க சுபாவமாக இருக்கின்றது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் நடந்த சம்பவத்தை அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கொஞ்சம் வழுகி இருந்தது. நாங்கள் இருவருமாக வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு நபர் கதவை தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் பில் பாப், யார் வந்திருப்பது? சொன்னார்கள், நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். உள்ளே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், போய்விட்டார்கள். இருந்த மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது நபராக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கதவை தட்டினார்கள். மன் பில் பாப், யார் வந்திருப்பது? சொன்னார்கள், நான் உமர் வந்திருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அவரை வீட்டினுள்ளே அழைத்து பேசி அவரையும் அனுப்பி வைத்தார்கள். மூன்றாவது நபராக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். மன் பில் பாப் என்று கேட்டார்கள். நான் உஸ்மான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து இருந்தவர்கள் நிமிர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஆடைகளை சீர் செய்து கொண்டார்கள். இவ காட்சி அனைத்தையும் தன்னுடைய அருமை மனைவி அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்து சென்று விட்டார்கள். பின்பு அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கணவனத்திலே கேட்கிறார், என்னுடைய அருமை கணவரே, உங்களுடைய செயல்பாடுகளில் நான் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன். முதலாவது, என்னுடைய அருமை தகப்பனார் வந்தார். அவர் வந்தபோது நீங்கள் அவ்வாறே இருந்தீர்கள். இரண்டதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தார், நீங்கள் அவ்வாறே இருந்து கொண்டீர்கள். மூன்றாவதாக அது உஸ்மான் வந்தார், ஆனால் நீங்கள் அவர் வந்தபோது நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டீர்கள், ஆடையை சீர் செய்து கொண்டீர்கள். இதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்தார்கள், லிமா லா அஸ்தஹி, நான் உஸ்மானை கண்டு எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும்? அவருடைய வெட்கத்தை கண்டு, அவருக்கு இருக்கக்கூடிய ரோஷத்தை கண்டு மலக்குமார்களே வெட்கமடைகிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களில் ஆண்களும் பெண்களும் இவ்வளவு தூரம் வெட்க சுபாவத்தை நேசித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய பெண்களுடைய வரலாறுகளை புரட்டுங்கள். சஹாபா பெண்களுடைய வரலாறுகளை புரட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பில், அவர்களுடைய தர்பியாவில் வளர்ந்த ஒரு பெண்மணி. திருமண வயது வந்ததும் பொருத்தமாக தெரிந்த அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றெடுத்து குடும்பமாக வாழ்ந்து போகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்கத்தின் போர்க்களங்களுக்காக வேண்டி, தீனுக்காண்டி தியாகம் செய்வதற்காண்டி பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. இதனால் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட தூரம் பயணம் போயிருந்தார்கள். திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய அருமை மனைவியினுடைய உடம்பில் ஒரு வகையான சோர்வை உணர்ந்தார்கள். அவருடைய உடம்பிலே ஒரு வகையான கலக்கம் இருந்தது. இதனை கவனித்த அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஃபாத்திமாவிடம் சொன்னார்கள், என்னுடைய அருமை மனைவியே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போர்க்களத்துக்கு சென்றிருந்தேன். உங்களுடைய உடம்பில் ஒரு வகையான சோர்வை நான் உணர்கிறேன். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிமைகள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் சென்று உங்களுடைய தகப்பனாரிடம் சென்று ஏதாவது ஓரிரு அடிமைகளை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னை முழுமையாக மறைத்து, தன்னை அந்நிய ஆண்களுடைய கண்களுக்கு படாமல் முழுமையாக மறைத்து அவர்கள் தன்னுடைய தகப்பனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அனுப்போகிறார்கள். ஆனால் எவ்வளவு வேகமாக போனார்களோ அதே வேகத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டார், என்னுடைய அருமை மனைவியே, இப்போது நான் வீட்டிலிருந்து சென்றீர்கள், இவ்வளவு நேர காலத்தோடு வந்து விட்டீர்கள், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். பாப்பாவோடு பேசினீர்களா, அடிமைகளை கொண்டு வந்தீர்களா என்று கேட்டார்கள். அருமை மனைவி சொன்னார், என்னுடைய அருமை கணவரே, நான் என்னுடைய தகப்பனாரை சந்திப்பதற்காக வேண்டி என்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு சென்றேன்.
ஆனால் அங்கு அந்நிய ஆண்கள் பேசுவதை கண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தகப்பனாரோடு இன்னும் சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருப்பதை கண்டேன். அவர்கள் இருக்கின்ற சபையில் நான் போய் என்னுடைய தகப்பனாரோடு பேசுவதற்கு விருப்பப்படவில்லை, எனக்கு உடம்பெல்லாம் கூசுகிறது என்று சொல்லி அவசரமாக திரும்பி வந்து விட்டார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசிக்க வேண்டிய விடயம், தன்னை பெற்றெடுத்த தகப்பன், தனக்கென்று உரித்தான ஒரே ஒரு தகப்பன், அல்லாஹ்வுக்கு நேசமான ஒருவர், சஹாபாக்கள் ஈமானுடைய அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நிறைந்த சபை, தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு சென்ற பெண்மணி, கணவனுடைய அனுமதியோடு சென்ற பெண்மணி, ஆனால் அந்நிய ஆண் இருக்கின்ற சபை. என்னுடைய தகப்பனாக இருந்தாலும் அந்த சபையிலே அந்நிய ஆண்கள் இருக்கிறார்கள், அந்த சபைக்கு நான் போகக்கூடாது என்று தவிந்து கொண்டார்கள். இதுதான் சஹாபா பெண்களிடத்திலே இருந்த அந்த வெட்கத்தினுடைய வெளிப்பாடு. வெட்கத்தை இவ்வளவு தூரம் நேசித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காலம் கடக்கையில் நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு அவர்கள் வீட்டோடையே அவர்கள் அடங்கி கொண்டார்கள். மரிதத் மர்தன் ஷதீதன், நாளுக்கு நாள் நோய் கூடிக்கொண்டே போகின்றது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நெருக்கமான நண்பி இருந்தால் அது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தன்னுடைய நண்பி ஃபாத்திமாவுக்கு சுகையினம் காரணத்தை விளங்கியதும் சந்திப்பதற்காக வேண்டி அந்த வீட்டை நோக்கி சென்றார். தன்னுடைய நண்பியை சந்தித்து பேசுகின்ற பொழுது அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய அருமை நண்பி அது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிடம் பேசினார்கள், உங்களுக்கு மௌத்தை நினைத்து பயமாக இருக்கிறதா? ஏன் நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள்? கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களா? மௌத்துக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ரசூலுடைய மகள் அல்லவா, நீங்கள் இப்படி பயப்பட முடியுமா என்று கேட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாய் திறந்து பேசுகிறார்கள், என்னுடைய அருமை நண்பியே, நான் அழுதுவது புலம்புவது அதுக்கல்ல, நான் கவலையோடு இருப்பது அழுது புலம்புவது அதுக்கல்ல, நான் இந்த உலக வாழ்க்கையில் என்னை முழுமையாக மறைத்தேன், எந்த அந்நிய ஆண்களுக்கும் படாமல் நான் மறைந்து மறைந்து வாழ்ந்தேன். நான் மௌத்தாகிவிட்டால், என்னுடைய உடம்பில் ரூஹ் இல்லாவிட்டால், என்னால் சுயமாக செயற்பட முடியாமல் போய்விட்டால், என்னுடைய இந்த உடம்பை ஒரு அந்நிய ஆண் பார்த்து விடுவானோ என்று கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், சக்கராத்துடைய கட்டம், கடைசி தருணம், நாளுக்கு நாள் உடம்பெல்லாம் நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் யோசிக்கிறார்கள், நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்காக, அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்வார்கள். இந்த நேரத்திலே என்னுடைய ஜனாசாவை தோளில் வைத்து சுமந்து சென்று பொழுது யாராவது ஒரு அந்நியான் என்னுடைய உடம்பை பார்த்து விடுவானோ என்று எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னார்கள். உடனே நண்பி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனது அருமை நண்பே, என்னிடத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ராயித்து ஷையன், நான் ஒரு விடயத்தை கண்டேன். நான் ஹபஷாவுக்கு போயிருந்தேன். அந்த இடத்திலே ஜனாசாக்கள் கூடாரம் போன்ற ஒன்றினால் தயாரிக்கப்பட்டு அதனுள்ளே ஜனாசாக்கள் வைத்து கொண்டு செல்வதை கண்டேன். இது போன்ற ஒன்றை தயார் செய்து உன்னுடைய ஜனாசாவை கொண்டு போவதற்குரிய ஏற்பாடு செய்யவா என்று கேட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடனே அந்த நண்பி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை பிடித்து, என்னுடைய அருமை நண்பியே, நானும் நீயும் அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்தோம். இந்த உலகில் என்னுடைய நேசம், உணவுக்கு நேசம் அல்லாஹ்வுக்காக இருந்தது. நான் மௌத்தானால் எனக்காக அது போன்ற விடயத்தை செய்து அந்த கடமையை உன்னால் நிறைவேற்றுவதற்கு நீ பொறுப்பெடுப்பாயா என்று கேட்டார்கள். உடனே ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ரஐதுஹா முப்தஸிமத்தன் பாத வஃபாத்தி அபிஹா. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பன் மரணித்ததற்கு பின்னால் சிரித்த முதலாவது சிரிப்பு அதுதான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தூரம் வெட்கத்தை நேசித்தார்கள். உலக வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான். உலகத்தின் நான் பாதுகாத்தது, என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் போது நான் பாதுகாத்தது, நான் மௌத்தானாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வலு மன் ஹுமில ஜனாஸத்தன் ஃபி ஸுந்தூக், யாருடைய ஜனாசா மதீனாவில் முதலாவதாக அந்த கூடாரம் போன்ற சந்தூக்கிலே கொண்டு செல்லப்பட்டது என்றால்
முதலாக கொண்டு செல்லப்பட்டது அது ஃபாத்திமா ரதியல்லாஹு தன்னுடைய ஜனாசா. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரலாறு அது ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய வெட்க சுபாவம் விட்டு சென்றிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார், நாங்கள் எவ்வளவு தூரம் வெட்கத்தை நேசிக்கிறோம், எம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தூரம் வெட்க சுபாவத்தோடு நடக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளுக்கு நாள் வெட்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். வெட்கம் என்பது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமா? நோய் கூடிக்கொண்டே போகின்றது. தன்னுடைய கணவர் அது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அது ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கிறார்கள். அழுது புலம்பினார்கள், கட்டி அணைத்து அழுதார்கள். என்னுடைய அருமை கணவரே, அல்லாஹ் எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் என்னை உங்களுக்கு ஒரு சிறந்த கணவராக தந்தார். நீங்கள் கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு அருள். உங்களை போன்ற ஒரு கணவரை எனக்கு கிடைக்கவே மாட்டாது. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அருள் தான் அல்லாஹ் உங்களை எனக்கு கணவனாக ஆக்கி தந்தான். ஆனால் நான் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் மனைவியாக இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கிலே நான் சில குறைபாடுகள் செய்திருப்பேன். உங்களுடைய கட்டளைகளில் ஏதாவது நான் மாறுபாடு புரிந்திருப்பேன். அல்லாஹ்வுக்காக இந்த கடைசி நிமிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய அருமை கணவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விருப்பமான ஒருவர் நீங்கள் என்னை மன்னிக்காவிட்டால், கணவன் என்ற அடிப்படையில் மனைவி என்ற அடிப்படையில் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே உள்ள அந்த குறைபாடுகளை மன்னிக்காவிட்டால் நான் எப்படி சுவர்க்கம் போக முடியும்? என்னால் எப்படி அந்த சுவர்க்கத்தின் நிம்மதியாக இருக்க முடியும்? சுவர்க்கத்தின் வாயில் எப்படி எனக்கு துறக்கப்படும் என்று கணவனை கட்டி அணைத்து அழுது புலம்பினார்கள். முதலாவதாக தன்னுடைய கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். இரண்டாவது விடயம் சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே சில வசியத்துகள் செய்ய வேண்டும். 2 வசியத்துகள் செய்தார்கள். முதலாவது வசியத், நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவுக்கு பின்னால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய மகன் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்கள் இருவருடைய விடயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு தாயாக இருந்து தன்னுடைய மறைவுக்கு பின்னாலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறாள் ஒரு தாய். மூன்றாவது சொன்னார்கள், என்னுடைய அருமை கணவரே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம். எனக்காக என்னுடைய கடைசி நிமிடத்தில் ஒரு கடமை எனக்காக செய்வீர்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், சிஃபி, அது என்ன செய்யணும், என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் மௌத்தானால் 2 விஷயம் நீங்க செய்யணும். நான் மௌத்தாகிவிட்டால், என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரிந்து விட்டால் நீங்கள் 2 விடயங்களை செய்ய வேண்டும். ஒன்று, எவ்வளவு நேர காலத்தோடு ஜனாசாவை அடக்க முடியுமோ அவ்வளவு நேர காலத்தோடு அடக்குங்க. இரண்டாவது விடயம், சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவை பகல் நேரத்தில் அடக்கிறாதீங்க. என்ற ஜனாசாவை பகல் நேரத்துல கொண்டு போய் அடக்கிறாங்க, இரவு நேரத்தில் அடக்குங்க. கணவருக்கு என்னுடைய ரகசியம் புரியவில்லை. கேட்டார், என்னுடைய அருமை மனைவியே, ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்றாங்க, உலக வாழ்க்கையில மறைஞ்சி அந்நிய ஆண்களோட கண்ணுக்கு படாம வாழ்ந்தேன். நான் மௌத்தாகிட்டா, என்னுடைய ஜனாசாவை பகல் நேரத்துல கொண்டு போயிட்டா, அந்த வெளிச்சத்துல அந்நிய ஆண்களுடைய பார்வை என்னுடைய உடம்பில் பட்டு விடுவேன் அல்லவா என்று அழுது புலம்பினார்கள். இதே நேரத்தில் நீங்கள் இரவில் என்னுடைய ஜனாசாவை கொண்டு சென்றால், அந்த இருள் நேரத்திலே, அந்த மூடலான நேரத்திலே, அந்த கார் இருள் சூழ்ந்த நேரத்திலே என்னுடைய ஜனாசாவை யாரும் எந்த அந்நிய ஆணும் என்னுடைய உடம்பை பார்க்காமல் கபரு வரைக்கும் கண்ணியமாக போய் சேர்ந்து விடுமே என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தூரம் சஹாபாக்களில் ஆண்களும் பெண்களும் வெட்க சுபாவத்தை நேசித்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. எங்கட வாழ்க்கையில் நாங்கள் வெட்க சுபாவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். வெட்கம் எந்த மனிதத்தில் இல்லையோ, யாரிடத்தில் வெட்க சுபாவம் இல்லையோ, அவனால்தான் ஊரிலும் குடும்பத்திலும் உலகத்திலும் ஃபித்னாக்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலிருந்து அந்த வெட்க சுபாவம் கலட்டப்படுகிறதோ அந்த மனிதன் அழிய போகிறான். இதா அராதல்லாஹு பி அப்தின் ஹலாகன், அல்லாஹ் ஒரு மனுஷனை அழிப்பதற்கு நாடினால் அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய உடம்பிலே, அவனுடைய குணத்திலே இருந்து வெட்க சுபாவத்தை அல்லாஹு தஆலா கிளட்டி விடுவான். அந்த மனிதனால் ஊழல் நடக்கும். அந்த மனிதன் தொழிலிலே நேர்மையாக இருக்க மாட்டான். அந்த மனிதன் சிறந்த ஒரு கணவனாக மனைவிக்கு இருக்க மாட்டான். அந்த மனிதன் சிறந்த ஒரு தாய் தகப்பனாக பிள்ளைகளுக்கு இருக்க மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்க சுபாவம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது.
எனவே நாங்களும் வெட்க சுபாவத்தை உள்வாங்கி எங்களோட வாழ்க்கையை நெருப்படுத்த வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். நாங்கள் காலம் கடக்கையில் அவதானிக்கின்றோம், வெட்க சுபாவம் என்பது ஒரு குறை கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறது. வெட்க சுபாவம் உள்ள மனிதர்களை பார்த்து பிறர்கள் யோசிக்கிறார்கள், இவருக்கு நவீனம் தெரியாது, இவருக்கு சொகுசு தெரியாது, இவருக்கு உலகத்தில் உள்ள இன்பங்கள் தெரியாது என்று நினைக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி சஹாபி தன்னுடைய சகோதரனுக்கு புத்திமதி சொல்கிறார். அந்த நண்பர், அந்த அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு சொல்கிறார், நண்பா, சகோதரனே, நீ ஏன் இவ்வளவு வெட்கப்படுகிறாய், ஏன் இவ்வளவு வெட்கப்பட வேண்டும் என்று அந்த மனிதனுடைய வெட்க சுபாவத்தை அவர் குறை கூறிய அமைப்பிலே பேசினார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கே கேட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போய் சொன்னார்கள், தாஹு, நீங்கள் அப்படி அவர்களை தடுக்காதீர்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு, அந்த பண்பை செயல்படுத்த விடுங்கள், இது அவருடைய நலவுகளுக்கு காரணம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் நாங்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் பலரும் பல அமைப்பிலே பல பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் வெட்க சுபாவம் எவ்வளவுக்கு இருக்கின்றது? என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு தூரம் வெட்க சுபாவத்தோடு வாழ்கிறார்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பெண்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகின்றது. அந்நிய ஆண்களோடு சகஜமான புழக்கம், தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத இடங்களுக்கு அவர்களுடைய நடமாட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் எல்லாத்துக்கும் அனுமதித்திருக்கிறது. கல்விக்கு, வைத்தியத்துக்கு, எல்லாத்தையும் மார்க்கம் ஊக்கப்படுத்துகிறது. எனவே அவைகள் முறையாக பேணப்பட வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்க சுபாவத்தை நேசிக்க வேண்டும். என்னோட வாழ்க்கையில் வெட்க சுபாவம் இருந்தால் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறப்போகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், வெட்க சுபாவம் என்பது இன்று இல்லாமல் போய் தான் செய்த பாவத்தை பிரபல்யமாக பேசுகின்ற ஒரு காலம். தான் செய்த பாவத்தை மறைத்து சொல்ல வேண்டிய, மறைத்து செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை செய்துவிட்டு பிரபல்யமாக, பகிரங்கமாக, பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலமாக இன்னும் மாறிவிட்டது. நான் அதனை செய்தேன், நான் அதனை பார்த்தேன், இப்படி மனிதர்கள் வெட்கம் இல்லாமல் மானக்கேடான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌலானா ஆக்கில் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, யார் இந்த உலக வாழ்க்கையில தான் செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்துவானோ, யார் இந்த உலக வாழ்க்கையில தான் செஞ்ச பாவத்தை மறைக்காம பெருமைக்காக, புகழுக்காக சொல்லி காட்டுவானோ, அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அவனை தண்டிப்பான். எப்படி என்றால், பொழுதுபோக்குக்கு தண்டிப்பதை போல. சுவர்க்க வாசிகளுக்கு இந்த அடியானுகளை போட்டுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தண்டிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு கண்காட்சியாக ஆக்கி வைப்பான். அதே நேரம் உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான், ஆனால் அழுகிறான், புலம்புகிறான். தான் செஞ்ச பாவத்தை அவன் உள்ளளவில உணர்வால வெறுக்கிறான், அவனுக்கு வெட்கம் ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் இந்த அடியானை தண்டிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில வெட்கத்தை நேசிப்போம், வெட்க வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுவோம். எம்மையும் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களை வெட்கத்துக்கு நெறிமுறைப்படுத்தி அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயா. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பின் பிரகாரம் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையில் எங்களுக்கு பேணுதலை தருவாயா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையில உள்ள அத்துணை விதமான தப்பு தவறுகளை மன்னித்து மறைத்து விடுவாயா. என் தாய் தம்புடைய பாவத்தை மன்னிப்பாயா, உடன் பிறப்பருடைய பாவத்தை மன்னிப்பாயா, உஸ்தாத்மார்கள் உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயா. எங்களுடைய இறுதி நிலைமையை சீராக்கி வைப்பாயா. எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்து கொள்வாயா. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா